அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை தவிர ஆர் மேல் மாடல்ஸ் ஃபேஸிங் எனிதிங் எல்ஸ்? மேல் மாடல்ஸ் வந்துட்டு என்னன்னா பேமெண்ட் வந்துட்டு அவங்க நிறைய விஷயம் ஃபேஸ் பண்றாங்க. லைக் வந்துட்டு பேமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, கொடுத்த நிறைய இடங்களில் ஏமாறுற விஷயமும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நிறைய ஈவெண்ட்டர்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருந்து காசு வாங்குறாங்க, பட் வாங்குற காசுக்கு அவங்களுக்கு அகைன் கொடுக்கறது இல்லை. அண்ட் நிறைய ஷோஸ் பண்றதே இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து என்னன்னா அதுக்கு வந்து மாடல்ஸ் வந்து கேஷ் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்குது. பட் ஆனால் கேஷ் வாங்கக்கூடாது. ஸோ ஃபேஷன் வாக்ஸ்க்கு வந்து நீங்கள் என்னன்னா நீங்கள் வந்து பே, அதாவது பர்டிகுலர் இந்த ஈவெண்ட் வந்து பே பண்ணலாம், இல்லைன்னா மாடலை கொலாப் கூப்பிடலாம். மாடல்ஸே இப்போ பே பண்ணி போயிட்டு இருக்காங்க. பட் மாடல்ஸ் வந்து பேசுறதே கிடையாது. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம ஒரு ஷோ நடந்திருக்கு, மால்ல தான் நடந்த ஷோ. அது ஒவ்வொரு மாடல்கிட்ட இருந்தும் 2000 ரூபாயிலேருந்து 10,000 வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு சில மாடல்ஸ் வந்துட்டு ஓகே நீ வரையா 10,000 ரூபா கொடு, இந்த மாடல் எனக்கு தெரிஞ்ச மாடல் 5,000 ரூபா மட்டும் கொடு, இவன் ரொம்ப தெரிஞ்ச மாடல் 2,000 ரூபா மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி. அப்படி பார்த்தா நிறைய ஈவெண்ட் ஒரு டேட்டில் வச்சுட்டு இல்லை ட்ராப் ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு, அந்த மாதிரி கதையே இங்கே கிடையாது. உங்களுக்கு வந்து நேச்சுரல் கலாமிட்டிஸ் அப்போ மாறதான் செய்யும். நேச்சுரல் கலாமிட்டிஸ் அப்போ நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது, அது மாறதான் செய்யும். பட் தே கேன் ப்ரீ பிளான் தேர் ஒர்க். இது அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மே மந்த் வருது அப்படின்னா அவங்க ப்ரீ பிளான் ஆகிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஓகே மே இது இருக்க போகுது, ஸோ மே வரது ஜூன் கூட வரலாம். ரொம்ப ஈஸியாயிடும். ஃபேக் ஈவெண்டர்ஸ் வெளியே போயிடுவாங்க, ஃபேக் மாடல்ஸ் வெளியே போயிடுவாங்க. சும்மா ஃபேக்கா மாடல்ஸ், நீ மேல் மாடல்ஸே நிறைய பேர் ஃபேக்கா சுத்துறாங்க, ஃபீமேல் மாடல்ஸ் நிறைய பேர் ஃபேக்கா இருக்காங்க. அவங்க எல்லாருமே வெளியே போயிடுவாங்க. ஆக்சுவல் பீப்புள் மட்டும் தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருப்பாங்க. ஓகே, இப்போ வந்து இண்டஸ்ட்ரியில் நடக்கிற இஷ்யூஸ் பற்றி நீங்கள் சொன்னீங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை தவிர ஆர் மேல் மாடல்ஸ் ஃபேஸிங் எனிதிங் எல்ஸ்? மேல் மாடல்ஸ் வந்துட்டு என்னன்னா பேமெண்ட் வந்துட்டு அவங்க நிறைய விஷயம் ஃபேஸ் பண்றாங்க. லைக் வந்துட்டு பேமெண்ட்ஸ் கொடுக்குறாங்க, கொடுத்த நிறைய இடங்களில் ஏமாறுற விஷயமும் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, ஏன்னா நிறைய ஈவெண்ட்டர்ஸ் வந்து அவங்கள்ட்ட இருந்து காசு வாங்குறாங்க, பட் வாங்குற காசுக்கு அவங்களுக்கு அகைன் கொடுக்கறது இல்லை. அண்ட் நிறைய ஷோஸ் பண்றதே இல்லை. இப்போ நிறைய பேர் வந்து என்னன்னா ஷோஸ் பண்றோன்னு சொல்லிட்டு கேஷ் வாங்கிடுவாங்க. வாங்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஷோஸ் அவங்க பண்றது கிடையாது. அந்த அமௌண்ட் சரி பண்ணலாம் பிரச்சனை இல்லை, ரிட்டர்ன் கொடுத்துட்றாங்க அப்படின்னா ரிட்டர்னும் தர மாட்டாங்க. ஓகே, ரிட்டர்னே தராம அப்படியே விட்டுற கேசஸும் நிறைய இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து ஜென்ரல் கொஷின்ஸ்க்கு போவோம். ஸோ இப்போ வந்து ரேம்ப் வாக், டிசைனர் வாக், ரன்வே, பேஜெண்ட், இதுக்கான டிஃப்ரென்சஸ் என்ன? ஸோ ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா பேஜெண்ட் அப்படின்றது வந்துட்டு என்னன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் நாலேஜே இல்லாமல் இருந்தாலும் சரி, உங்களுக்கு நாலேஜை கொடுத்து உங்களுக்கு டைட்டில் வின் பண்ண வைக்கிறதுக்கு உண்டான ஸ்டேஜஸ்க்கு உங்களுக்கு சொல்லித்தரப்பா இது பண்ணுவோம். ஓகே, ஸோ உங்களுக்கு ப்ராப்பர் க்ரூமிங் கொடுத்து, உங்களுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் கொடுத்து, உங்களுக்கு டைட்டில் வின் பண்ணுறதுக்கு என்ன வழிகள் அப்படின்றது இது பண்ண முடியும். ஸோ நார்மல் ஃபேஷன் பாக்ஸ் அப்படின்றது என்னன்னா ஒரு பர்டிகுலர் பிராண்டை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி போவீங்க. லைக் வந்துட்டு என்னன்னா ஏதாவது ஒரு ஜுவல்லரி பிராண்டை நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி போகலாம், இல்லைனா ஒரு கிளாத்திங் பிராண்டை ரெப்ரசென்ட் பண்ணி போகலாம், இல்லைனா ஏதாவது ஒரு கம்பெனி கூட நீங்கள் ரெப்ரசென்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பண்ண முடியும். பட் ஆனால் அதுலேயுமே இப்போ ஒரு இஷ்யூஸ் என்ன ரீசன் நடந்துட்டு இருக்குன்னா அதுக்கு வந்து மாடல்ஸ் வந்து கேஷ் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்குது. ஓகே, பட் ஆனால் கேஷ் வாங்கக்கூடாது அதுக்கு. ஸோ ஃபேஷன் வாக்ஸ்க்கு வந்து நீங்கள் என்னன்னா நீங்கள் வந்து பே, அதாவது பர்டிகுலர் இந்த ஈவெண்ட் வந்து பே பண்ணலாம், இல்லைன்னா மாடலை கொலாப் கூப்பிடலாம். பட் மாடல்ஸே இப்போ பே பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வகையை நான் வந்து கொஞ்சம் ஃபேம் ஆகணும்னு நினைக்கிறாங்க. நிறைய மாடல்ஸ் இந்த பிராண்டுக்கு ஒர்க் பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. பட் ஆனால் என்னன்னா அந்த பிராண்ட் கிட்ட இருந்து அந்த பர்டிகுலர் ஈவெண்ட்டே கேஷ் வாங்கிடுவாரு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சாரீ பிராண்டுக்காக தான் நீங்கள் போய் ஒர்க் பண்ண போறீங்கன்னா அந்த சாரீ பிராண்டுக்காக அந்த கம்பெனிலேருந்து ஆல்ரெடி அந்த ஈவெண்ட் கம்பெனிலேருந்து சாரீ பிராண்டை கேஷ் வாங்கிடுவாங்க. மீன்வைல் உங்களை நாங்கள் அங்கே ஒர்க் பண்ண வைக்கிறோம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து சேர்த்து காசு வாங்கிடுறாங்க. டபுள். எஸ், இதனால நிறைய பேர் இதில் ஒரு லாபமும் சம்பாதிக்கிறாங்க. இது வந்து அந்த ஈவெண்ட்டோட டேலண்ட்டு, மாடலோட அறிவை யூஸ் பண்ணாமல் அவங்க விட்டுறாங்க. ஸோ இது நடக்க தான் செய்யுது. அந்த இடத்துல வந்து மாடல்ஸ் வந்து எங்களுக்கு நீங்கள் பே பண்ணலாம், இல்லை நாங்கள் கொலாப்லேயே வரோம்னு சொல்லி பேசலாம். பட் மாடல்ஸ் வந்து பேசுறதே கிடையாது. இப்போ ரீசெண்டாக கூட நம்ம ஒரு ஷோ நடந்திருக்கு, மால்ல தான் நடந்த ஷோ. அது ஒவ்வொரு மாடல்கிட்ட இருந்தும் 2000 ரூபாயிலேருந்து 10,000 வரைக்கும் வாங்கியிருக்காங்க. ஸோ ஒரு சில மாடல்ஸ் வந்துட்டு ஓகே நீ வரையா 10,000 ரூபா கொடு, இந்த மாடல் எனக்கு தெரிஞ்ச மாடல் 5,000 ரூபா மட்டும் கொடு, இவன் ரொம்ப தெரிஞ்ச மாடல் 2,000 ரூபா மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி அந்த மாடல்ஸ் வந்து எல்லாத்தையும் காசு வாங்கியிருக்காங்க. வாங்கி அந்த கேஷ் கொடுத்து தான் அந்த மாடல் ஒர்க் பண்ணவே போயிருக்காங்க. இது அந்த எல்லா மாடல்ஸோட நேம் லிஸ்ட்டுமே வந்து இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்கும் தெரியும். ஓகே, ஸோ மாடல்ஸ் என்ன நினைச்சிருக்காங்க, நம்ம கேஷ் கொடுத்துருக்கோன்றது தெரியாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. பட் தெரியும். இண்டஸ்ட்ரியில் இருக்க எல்லாருக்கும் இவங்க இவ்வளோ கேஷ் கொடுத்து தான் போயிருக்காங்கன்றது வெளியே தெரியும்.
ஏன்னா அவங்க டீம்லேருந்தே தான் வெளியே சொல்லவும் செய்கிறாங்க, இந்த மாடல் கேஷ் கொடுத்து தான் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்கிறாங்க. ஓகே. ஸோ அந்த பர்டிகுலர் மாடலை அப்போ அந்த மாதிரி தான் ட்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க அடுத்தது. ஓகே. ஏன்னா நீ தான் காசு கொடுத்து வந்துட்டு நீங்கள் இப்போ அந்த மாடல்ஸ் என்னென்னா ஏமாந்து அவங்க வேலையும் பார்த்து காசும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ அந்த இதுவும் நடந்திருக்கு. ஸோ இதுவுமே வந்துட்டு ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் யாருமே வந்து இந்த மாதிரி பண்ணது கிடையாது. இது இம்ப்ராப்பர் வே ஆஃப் ஃபேஷன். அழகாக வந்து சொல்லிட்டீங்க. அடுத்ததா இப்போ பேஜன்ஸ் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்லாம் கட்டணும். ஏன் வந்து ஒரு ஹெஃப்டி அமௌண்ட் வாங்குறோம்? ஸோ பேஜன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஒரு நல்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 30,000 40,000 50,000 60,000 2 lakhs கூட வாங்கிக்க தான் செய்கிறாங்க. இன்டர்நேஷனல் பேஜன்ஸ்க்கு 2 lakhs 2.5 lakhs கூட வாங்க தான் செய்கிறாங்க. ஓகே. ஏன் இந்த அளவுக்குனா உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு உண்டான விஷயங்கள் கொடுக்கப்படும். மொத்தம் 16 செஷன்ஸ் அங்கே அட்டன் பண்ணுறீங்க. அந்த 16 செஷனுக்கும் ஒரு எக்ஸ்பர்ட் வந்து அங்கே வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. இதுக்குனால தான் அந்த எக்ஸ்பென்ஸ் ஆகுது. அண்ட் நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் இருக்கிறது எல்லாமே ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தான். ஸோ மினிமம் 3 star அண்ட் மேக்ஸிமம் 5 star ஹோட்டல் வரைக்கும் நம்ம வச்சு தான் ரன் பண்ணுறோம். நம்ம மட்டும் இல்லை, மோஸ்ட் ஆஃப் த ஈவெண்ட்டஸ் இந்த மாதிரி ரன் பண்ணுறவங்களுக்கு தான் செய்கிறாங்க. அதனால தான் ஒரு ஹெஃப்டி சார்ஜ் கேட்குறாங்க. ஏன்னா ப்ராப்பராக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதுக்காக. இன்னும் ஒரு சில மாடல்ஸ் வந்து ஸ்பான்சர் வாங்கிட்டே வராங்க. ஓகே. ஒரு சில மாடல் அவங்க பே பண்ணி பண்ணுறாங்க. ஒரு சில மாடல் பர்டிகுலர் பிராண்டோட கொலாபரேட் பண்ணி இந்த பிராண்ட் எனக்கு வந்து ஸ்பான்சர் தரீங்களான்னு கேட்டு ஸ்பான்சர் வாங்க தான் செய்கிறாங்க. ஓகே. அதுவும் நடக்க தான் செய்யுது. இப்போ வந்து என்னால் கட்டவே முடியல, ஆனால் எனக்கு வரணும்னு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அவங்க பின் தங்கிட மாட்டாங்களா? வாய்ப்பே கிடையாது. அவங்க அதுக்கு தான் வந்து ஸ்பான்சர்ஸ் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஷோவில் இப்போ அசோசியேஷன் ஷோக்கு அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணி வரணும்னாலுமே எங்கள் சைட்லேருந்து வி ஆர் கிவிங் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் டு தெம். ஓகே. அவங்களுக்கு வந்துட்டு ஸ்பான்சர் நாங்களே அரேஞ்ச் பண்ணி தரோம். அவங்க கேஷ் பே பண்ண முடிஞ்சால் கேஷ் பே பண்ணிக்கலாம். இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் இருக்குது. இல்லை பேங்க் லோன் வேணுமா அதுவும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம். வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் நான் சொல்கிறது, பேங்க் லோன் வித்தவுட் இன்ட்ரெஸ்ட். ஓகே. வித் இன்ட்ரெஸ்ட் கூட கிடையாது, வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்டில் எங்களால் அரேஞ்ச் பண்ணி தர முடியும். வி ஹேவ் மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இதுக்காகவே. ஸோ இது எல்லாமே நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். அண்ட் இன்னொன்று வந்துட்டு என்னென்னா எங்கள் சைட்லேருந்து பிராண்டட் ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க. ஓகே. அண்ட் ஃபோட்டோஷூட்ஸ்க்கு உங்களுக்கு ரெடி பண்ணி தரது வந்து எல்லா விஷயங்களால் பண்ணித்தர முடிஞ்சிருக்கும். அதனால தான் நாங்கள் வந்துட்டு மாடல்ஸ் வரவங்க யாருமே வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சி வராங்கன்னா அவங்கள நாங்கள் வந்துட்டு பண்ணுங்கன்னு சொல்லி அதுக்கு என்ன அரேஞ்ச்மெண்ட் அவங்களுக்கு தேவை அது பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் இங்கே அசோசியேஷன் மூலயமா ரிஜிஸ்டர் பண்ணியிருக்க எல்லா ஷோஸுமே வந்துட்டு என்னென்னா ஒரு ப்ராப்பர் ஈவெண்ட்டாக தான் ரன் பண்ணுவாங்க. லைக் இப்போ ஏன் உங்களுக்கு இப்போ இந்த மிஷனே உங்களுக்கு வந்து 16 செஷன். ஸோ இந்த 16 செஷன்ஸ்க்குமே உங்களுக்கு மார்க் இருக்குது. ஓகே. இந்த 16 செஷன்ஸ் மார்க் முடிச்சு 4 செமிஃபினாலே ரவுண்டு, 1 இல்லை 2 இல்லை 4 செமிஃபினாலே முடிக்கிறீங்க. 4 செமிஃபினாலே முடிச்சு 2 ஃபினாலே ரவுண்டு முடிக்கிறீங்க. அப்போ டே 1லேருந்து எல்லா மார்க்கும் கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ஃபினாலேல கொடுக்குறோம். ஓகே. ஸோ அப்போ உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பர் வின்னர் அங்கே வந்து சூஸ் ஆகிறாங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பாலிடிக்ஸ் கிடையாது. ஆனால் க்ரௌன் சூஸ் பண்ணும்போது பாலிடிக்ஸ் நடக்குதுன்னு கேள்விப்படுறோமே. பண்ணுறீங்க, அதுதான் இங்கே பாலிடிக்ஸ் கிடையாது. அதுக்கு தான் உங்களுக்கு இவ்வளோ செஷன்ஸ் வைக்கிறோம். 3 hours ஷோவில் கண்டிப்பாக உங்களுக்கு பாலிடிக்ஸ் இருக்குது, அது நாங்கள் சொல்கிறோம். பட் 3 days 4 days ரன் பண்ணுற ஷோவில் உங்களுக்கு பாலிடிக்ஸே இருக்காது. ஏன்னா அந்த 3 to 4 days உங்களுக்கு வந்து ஈச் அண்ட் எவ்ரி செஷன்ஸில் மார்க் ஆட் ஆகுது. ஓகே. ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த செஷன் நீங்கள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க பண்ணலன்றது உங்களுக்கு தெரியும். டே 1 நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பீங்க, டே 2 கொஞ்சம் டவுன் ஆயிருப்பீங்க, டே 3 அதை அந்த எப்படியோ தூக்கி சாப்பிட்றோன்னு சொல்லி இது பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கே கிளியராக தெரிஞ்சிடும். அண்ட் ஒவ்வொரு செஷனுக்கும் ஒவ்வொரு ஜட்ஜு. ஸோ இப்போ அசோசியேஷனில் லிங்காக இருக்க எல்லா ஈவெண்ட்ஸுமே இந்த மாதிரி தான் ரன் பண்ணுறாங்க. அவங்க எல்லாமே வந்து தனித்தனியாக ஒவ்வொரு செஷனுக்கும் ஒரு ஜட்ஜ் வச்சுருக்காங்க. அப்படி ஜட்ஜ் வச்சாலுமே ஈவெண்ட் நடத்துறவங்க அவங்க வந்து டெசிஷனை மாத்துறது இல்லையா? மாற்ற முடியாது. அதுதான் இங்க உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா யார் என்ன மார்க்ஸ் கொடுத்துருக்கான்றது இங்க யாருக்குமே வந்து இது பண்ண முடியாது. ஸோ அதே மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டென்டல் செஷன்ல எங்களுக்கு இந்த ஒரு மார்க் வந்திருக்கு அப்படின்னா அசோசியேஷன்ல நடக்கிற ஈவெண்ட்டஸ் எந்த ஒரு ஈவெண்ட் இருந்தாலும் சரி அந்த பர்டிகுலர் மாடல் கேன் கம் அண்ட் விசிட் டு த அசோசியேஷன். இந்த ஸோ ஈவெண்ட்ல நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன், என்னோட மார்க் ஷீட் கிடைக்குமான்னு கேட்டால் வி கேன் ஷோ தட். ஓகே. அவங்களோட மார்க்ஸ் மட்டும் காமிப்பீங்களா இல்லை ஹோல் மாடல் மார்க் ஷீட்? அவங்களோட மார்க்ஸ் அவங்க பார்க்கணும்னா அவங்களோட மார்க்ஸ் நம்ம காட்டுறதுக்கு ரெடி. ஓகே. ஏன்னா எல்லா செஷன்ஸோட மார்க்ஸ் எங்கிட்ட இருக்கும். நாங்கள் நடத்துகிற ஈவெண்ட் இருந்தாலும் சரி எங்களை சார்ந்து இருக்கிற அதாவது எங்கள் அசோசியேஷனுக்குள்ளே இருக்க ஈவெண்ட்டஸோட ஷோஸில் இருக்க மார்க்ஸும் சரி எங்கிட்ட எல்லாமே ஒரு காப்பி எங்கிட்ட இருக்கும். ஓகே. எங்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. ஸோ ஏன்னா நாங்களுமே வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. எல்லா ஈவெண்ட்ஸும் எங்கள் சார்பாக அசோசியேஷன் சார்பாகவும் நாங்கள் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த இதுலேயுமே வந்துட்டு உள்ள வந்துட்டு உங்களுக்கு பாலிடிக்ஸ் நடக்காதபடி தான் இங்கே நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்னா அட் எனி காஸ்ட் இங்கே பாலிடிக்ஸ் வந்துடக்கூடாதுன்றதுலுமே நாங்கள் ரொம்ப கிளியராக இருக்கோம். ஸோ இப்போ டே 1ல அவங்க வந்து ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது, டே 1 9 AM அவங்களுக்கு ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டே 3 ஈவெண்ட் 9 PM முடிகிற வரைக்கும் அவங்களோட என்டையர் மார்க்ஸ் கால்குலேட் ஆகும்.
ஓகே என்டையர் மார்க்ஸ் கால்குலேட் பண்ணி தான் அவங்களோட வின்னர் ரன்னர் எல்லாமே இது பண்ணி வர முடியும். அண்ட் டே 1ல அவங்களுக்கு இருந்த ஜட்ஜஸ் டே 2ல இருக்க மாட்டாங்க, டே 2ல இருக்க ஜட்ஜஸ் டே 3ல இருக்க மாட்டாங்க, அண்ட் டே 3ல இருக்க ஜட்ஜஸ் ஃபினாலில இருக்கவே மாட்டாங்க. ஸோ அதுலேயுமே உங்களுக்கு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரே ஜட்ஜ் இருந்தால் தான் வந்து உங்களால் வந்துட்டு இந்த ஒரே ஜட்ஜ் தான் இருக்காங்க என்ன ஃபேவர் பண்ண முடியும். பட் இத்தனை ஜட்ஜஸ் 16 ஜட்ஜிக்கிட்டே நீங்கள் போய் சொல்ல முடியாது. ஓகே. ஏன்னா அந்த பர்டிகுலர் ஜட்ஜ் கேட்பாங்க. இப்போ 16 செஷன் நடக்குதுன்னா 16 ஜட்ஜ் அங்கே உள்ள இருக்காங்க, 4 செமிஃபினாலே இருக்கு. இப்போ குக்கிங் ரவுண்ட் நடக்குது, ஒரு ஷெஃப் தான் வராரு அந்த குக்கிங் ரவுண்டுக்காக பார்க்கறதுக்கு. ஷெஃப்ட்ட போயிட்டு நீங்கள் சொல்ல முடியுமா, ஷெஃப் இந்த பர்டிகுலர் மாடல் எனக்கு தெரிஞ்ச மாடல். அப்போ ஷெஃப் நம்மளை என்ன நினைப்பாரு, அந்த ஹோட்டலோட ஹெட் ஷெஃப், அந்த ஹோட்டலோட F&B மேனேஜர் எல்லாமே தான் இருப்பாங்க. அவங்க என்ன நினைப்பாங்க, யார் எப்படி வந்து கேட்குறாங்கன்றதா இருக்கும். ஓகே. ஸோ எல்லார்ட்டையுமே அது மாதிரி கேட்கவும் முடியாது, பண்ணவும் முடியாது. இத்தனை மாதிரி இது போச்சுன்னா வெறும் ஒரு 3 hours ஷோவில் ஒரு 3 ஜட்ஜ் தான் உட்காந்துருக்காங்க, 4 ஜட்ஜ் தான் உட்காந்துருக்காங்கன்னா தாராளமே போய் சொல்லலாம். அப்படிதான் ஆனால் நடந்துட்டு இருக்கு நிறைய இடங்கள்ல. பட் இந்த மாதிரி ப்ராப்பராக ரன் பண்ற இடத்துல இந்த மாதிரி ஃபேவரிட்டிசம்ஸ் இங்கே இருக்கவே முடியாது. டேலண்ட் இருக்கவங்க தான் ஜெயிக்க முடியும், டேலண்ட் இல்லாதவங்க ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆயிடுவாங்க. அண்ட் ஒரு சில பேர் டேலண்ட் இருந்துமே நிறைய பேர் வந்து லூஸும் பண்ணியிருக்காங்க. அது அவங்களோட லெத்தாஜினஸ், ஓவர் கான்ஃபிடென்ட். அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்லையும் ஒரு சில பேர் வந்துட்டு ப்ராப்பராக அந்த இதை அட்டென்ட் பண்ணாமல் கூட அவங்க மார்க் லூஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க டேலண்ட் இருக்கும், பட் எனக்கு தான் இந்த டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி, அதாவது ஆமையும் முயலும் கேஸ் தான். ஆமை என்ன நிதானமாக தான் நடந்துற போகுது, நம்மளுக்கு தான் வந்து நம்ம ஓடினா தான் உடனே ஓடிடுவோமேன்னு சொல்லிட்டு முயல் படுத்துவன கதையாக இருக்க மாடல்ஸும் நாங்கள் பார்த்துருக்கோம். எனக்கு டேலண்ட் இருக்கு நான் இது பண்ணிடுவேன், பட் ஆனால் அந்த இடத்துல நம்ம வாக்கை மட்டும் பார்க்கலன்றது அந்த பர்டிகுலர் மாடலுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க அந்த வென்யூல இருக்க அந்த டெக்கோரம் மெயின்டைன் பண்றதுல எல்லாமே நாங்க செக் பண்றோம். அவங்க காசிப்ஸ் பேசுறாங்களா, என்ன பண்றாங்க, ஈச் அண்ட் எவ்ரி திங் வந்து அந்த கேர்ளை வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு மானிட்டர் பண்ணி தான் அந்த ஈவெண்ட் அவங்க கிராஸ் பண்ணி வெளியே வராங்க. ஓகே. ஸோ ரொம்ப அழகாக வந்து நீங்கள் சொன்னீங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் என்னென்னா, இப்போ ஒரு ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு மிஸ்ஸும் கல்யாணம் ஆனவங்களுக்கு மிஸ்ஸஸும் இருக்குது. ஸோ கல்யாணம் ஆன மேல் மாடலை நீங்கள் எப்படி கேட்டகரைஸ் பண்ணுறீங்க? ஓகே. ஸோ இவங்களை வந்து மிஸ்டர் கேட்டகரைஸ்லாம் கொண்டு வரோம். ஸோ இதுலேயுமே வந்து என்ன ஏஜ் கேட்டகரி கொண்டு வராங்க. ஓகே. இப்போ ஏஜ் கேட்டகரி என்ன மாதிரி கொண்டு வராங்க அப்படின்னா, இப்போதைக்கு இருக்கிற ஏஜ் கேட்டகரி 28 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் 28லேருந்து நெக்ஸ்ட் ஏஜ் கேட்டகரி மூவ் ஆகிறாங்க. அது வந்து அதுக்கப்புறம் 28லேருந்து அதாவது 29 to 54 வரைக்கும் ஒரு கேட்டகரி போகுது. ஓகே. ஸோ இந்த 2 கேட்டகரி தான் மிஸ்டரில் இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ 28க்கு அப்புறம் கல்யாணம் ஆனவங்க ஆமாம் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் ஆனால் 25ல கல்யாணம் ஆனவங்க இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ ஆனால் இப்போ அது வந்துட்டு வேற மாதிரி தான் அவங்க வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இதுக்குமே இப்போ ஆக்சுவலாக உங்களுக்கு இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்கள் சேனலுக்கு எக்ஸ்க்ளூசிவாக இப்போ இந்த ஒரு விஷயம் நாங்கள் சொல்கிறோம். சொல்லுங்க. எப்படி இங்கே வந்துட்டு அசோசியேஷன் அப்படின்னு ஃபார்ம் ஆயிருக்கோ, வேர்ல்டு லெவலில் ஃபேஷனுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஓகே. ஸோ இந்த ஆர்கனைசேஷன் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக கிட்டத்தட்ட வந்து 9 கண்ட்ரிஸ் இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் இது வந்து ரஷ்யா ஆகட்டும், US சைட்லேருந்து ஆகட்டும், ஆஸ்திரேலியா. ஏன்னா இந்த இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ஆஸ்திரேலியா தான். ஓகே. ஆஸ்திரேலியாவில் தான் இந்த இனிஷியேட்டிவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவங்க ஸ்டார்ட் பண்ணி தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. இதை அவங்க நேராக கொண்டு வந்தது யாருக்கிட்ட அப்படின்னா பாரிஸ்ல தான் இதை வந்து எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ எல்லா ஈவெண்டர்ஸ், ஃபேஷன் ஈவெண்டர்ஸ் அண்ட் மாடல்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஃபார்மேஷன் கொண்டு வராங்க. ஓகே. இந்த ஃபார்மேஷன் பிரகாரம் இப்போ அவங்க வந்து ஒரு கேட்டகரைசேஷன் கொண்டு வர போறாங்க நெக்ஸ்ட் இதில். மேபி இன் 2026ல இது வந்து ஃபுல்லும் கம்ப்ளீட் ஆயிருக்கும் அப்படின்றது நாங்கள் நம்புறோம். பிகாஸ் ஆல்ரெடி கோயிங் ஆன். ஏன்னா 2023லேருந்து இது பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் வந்துட்டு அதான் சொல்றேன், கிட்டத்தட்ட ஒரு 9 கண்ட்ரிஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுல இந்தியாவும் இருக்காங்க. ஓகே. இந்த அந்த 8 கண்ட்ரி, அந்த 9 கண்ட்ரீஸ்ல இந்தியாவும் ஒரு கண்ட்ரியா உள்ள இருக்காங்க. இந்த இந்தியா இருக்கிற கண்ட்ரில நம்ம அசோசியேஷன் உள்ள இருக்கு. ஓகே, நைஸ். ஸோ சவுத் இந்தியன் ஃபேஷன் பேஜெண்ட் அசோசியேஷனும் சைமா சவுத் இந்தியன் மாடல்ஸ் அசோசியேஷனும் உள்ள இருக்காங்க. ஓகே. இந்த ஆர்கனைசேஷனுக்குள்ள இதுக்குண்டான ஒர்க் அவுட் பார்த்துட்டு இருக்கோம். இது 2026ல இது வந்து அலைவ் ஆயிடும். ஓகே. ப்ராப்பர் என்ன மாதிரி என்ன கேட்டகரி ஆஃப் மாடல்ஸ் எப்படி இருக்கணும் அண்ட் அவங்களுக்கு கிளாஸஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ற வரைக்கும் இது வந்து ஒரு ப்ராப்பர் கான்செப்ட் வந்துடுது. அந்த கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் மாடல்ஸ்க்கு ரொம்ப ஈஸி ஆயிடும். ரொம்ப ரொம்ப ஈஸி ஆயிடும். எல்லாமே அவங்க வச்சிருக்கிறபடி தான் நடக்க போகுது. ஆமா, ரொம்ப ஈஸி ஆயிடும். ஃபேக் ஈவெண்டர்ஸ் வெளியே போயிடுவாங்க, ஃபேக் மாடல்ஸ் வெளியே போயிடுவாங்க. சும்மா ஃபேக்கா மாடல்ஸ், மேல் மாடல்ஸே நிறைய பேர் ஃபேக்கா சுத்துறாங்க, ஃபீமேல் மாடல்ஸ் நிறைய பேர் ஃபேக்கா இருக்காங்க. அவங்க எல்லாருமே வெளியே போயிடுவாங்க. ஆக்சுவல் பீப்புள் மட்டும் தான் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருப்பாங்க. ஓகே. அண்ட் ஃபேக் காஸ்டிங் டைரக்டர்ஸ், ஃபேக் டைரக்டர்ஸ்,
மாடல் கோஆர்டினேட்டர்ஸ் எல்லாருமே வந்து they will be thrown out. It's called as one roof கான்செப்ட்னு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒன் ரூஃப் கான்செப்டில் உங்களோட மாடல்ஸே இருக்காங்கனாலும் எல்லா மாடல்ஸோட டீடைல்ஸுமே அதில் வந்து ஃபீட் ஆயிருக்கும். சூப்பர். ஈவெண்டர்ஸ் எல்லா நீங்கள் எந்த மாடல் யாரை செக் பண்ணாலும் அதில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே. இஃப் யூ ஆர் அ மெம்பர் அப்படின்னா, ஓகே, இஃப் யூ ஆர் அ மெம்பர் இன் தட் அப்படின்னா இது பண்ணிக்கலாம். மெம்பர்ஷிப் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப பெருசாலாம் யோசிக்க தேவையில்லை. இட்ஸ் $8. as in இந்தியன் ரேட்க்கு உங்களுக்கு வந்து அரௌண்ட் நியர் டு ஒரு 1000 rupeesக்குள்ள தான் இருக்கும். இட்ஸ் வெரி சிம்பிள் அமௌண்ட் தான், ரொம்ப பெரிய வேல்யூலாம் கிடையாது. ஓகே. ஸோ இந்த ரேஞ்சில் தான் தே ஆர் டூயிங் இட். ஸோ தட் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்பர் இதில் இப்போ இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம், உங்களுக்கு என்னென்ன ஈவெண்ட்ஸ் அதில் வருதுன்றது வரைக்கும் வந்துடும். த என்டையர் கேலண்டர் ஷெட்யூல் வந்துடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யார் அண்ட் மால்தீவ்ஸ், ஒரு பர்டிகுலர் மாடல் மால்தீவ்ஸில் இருக்காங்க, அவங்களுக்கு இந்தியாவில் நடக்கிற ஒரு ஈவெண்ட் தெரிஞ்சுக்கணுமா, அந்த கேலண்டர் அதில் இருக்கும். ஓகே. ஃபேஷன் கேலண்டர் அதில் இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இயருக்கு நடக்க போது இந்த வருஷமே ப்ரீ பிளான்டாக பார்த்துருவாங்க அவங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து மால்தீவ்ஸில் இருக்கவங்க வந்து they have to attend மிஸ் இந்தியா, அவங்க அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இல்லை மிஸ் இன்டர்நேஷனல் ஏதோ ஒன்று அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா என்ன டேட்டில் இருக்க போது, எங்கே நடக்க போகுதுன்ற வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஷெட்யூல் இருக்கும். ஓகே. லைக் அ ஹாலிடே கேலண்டர். ஆமாம். அப்படி பார்த்தா நிறைய ஈவெண்ட் ஒரு டேட்டில் வச்சுட்டு இல்லை ட்ராப் ஆயிடுச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு, அந்த மாதிரி கதையே இங்கே கிடையாது. அப்போ இல்லை, உங்களுக்கு வந்து நேச்சுரல் கலாமிட்டிஸ் அப்போ மாறதான் செய்யும். நேச்சுரல் கலாமிட்டிஸ் அப்போ நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது, அது மாறதான் செய்யும். பட் தே கேன் ப்ரீ பிளான் தேர் ஒர்க்ஸ். ஓகே. இது அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மே மந்த் வருது அப்படின்னா அவங்க ப்ரீ பிளான் ஆகிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஓகே மே இது இருக்க போகுது, ஸோ மே வருது ஜூன் கூட வரலாம். பட் ஆனால் இது அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரீ பிளான் ஆகிப்பாங்க. பட் நிறைய பேருக்கு இப்போ எந்த ஈவெண்ட் எப்போ வருதுன்னே தெரியாமல் இருக்காங்க. ஆமாம். ஸோ அவங்களுக்கு எந்த ஷெட்யூல் எப்போ வருதுன்னே தெரியாமல் இருக்காங்க. பட் இது வந்து அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது நாங்கள் சொல்கிறோம். ஸோ ஆஸ்திரேலியா இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்குன்னா ஆஸ்திரேலியாவில் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி எப்படி? அவங்க சைடு இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது. ப்ளஸ் வந்து அவங்களுக்கு நிறைய பீப்புள் மாடல்ஸ் நிறைய உள்ள இருக்கிறதுனால தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. ஓகே. ஏன்னா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அவங்ககிட்ட மாடல்ஸ் இருக்காங்க இப்போ. ஓகே. ஆனால் இங்கே நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு மாடல்ஸே இங்கே இல்லை, ப்ராப்பர் மாடல்ஸ் இங்கே கிடையாது. பட் அங்கே நிறைய மாடல்ஸ் நல்ல மாடல்ஸே இருக்காங்க. ஸோ அதனால அவங்க இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க. பட் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு இட்ஸ் வெரி குட் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த இனிஷியேட்டிவ் எடுத்தது யாருன்னா ஒரு மேல் மாடல் தான் இந்த இனிஷியேட்டிவ் எடுத்திருக்குது. ஓகே. ஒரு மேல் மாடல் தான். இப்போ அவர் வந்து மேல் மாடல்ன்றதோட இட்ஸ் லைக் ஹீ இஸ் அரௌண்ட் நியர் டு 61 years old. ஓகே. ஸோ அப்போ யோசிச்சுக்கோங்க அவர் எத்தனை வருஷம் இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்திருப்பாரு அப்படின்னு. இன்னொரு வந்து மாடலிங்கில் தான் இருக்காரு. ஸோ அவர் எடுத்த ஒரு இனிஷியேட்டிவ் தான் இது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் எனிதிங் ஹியர் இப்போ ரைட் நோ. இது அஃபிஷியலாக அவங்க சைட்லேருந்து எல்லாமே அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. இந்த ஆர்கனைசேஷனில் நிறைய கண்ட்ரிஸ், இன்னும் நிறைய கண்ட்ரிஸ்க்கு அப்ரோச் போயிருக்கு. ஓகே. நிறைய காலேஜஸ்க்கும் அப்ரோச் போயிருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணி எல்லாரும் உள்ளே வந்ததுக்கப்புறம் இது அஃபிஷியலாக வந்து லான்ச் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல நியூஸ் சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக பேஜெண்ட்டில் வந்து எங்கேஜ் ஆனவங்க ஏன் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாது? வை இஸ் தட் ரூல்? ஓகே. ஸோ இது ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் வச்ச ரூல் இது கிடையாது. ஓகே. திஸ் இஸ் நாட் ஃப்ரம் அசோசியேஷன் ஆர் திஸ் இஸ் நாட் ஃப்ரம், இது வந்து ஒவ்வொரு கம்பெனி ஒவ்வொரு ரூல் வச்சுக்கிறாங்க. இது வந்து அந்த கம்பெனியை தான் நீங்கள் கேட்கணும். ஓகே. ஏன்னா ஒரு சில கம்பெனிஸ் இந்த ரூல் வைக்கிறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்களை கேட்டுக்கிட்டிங்கன்னா 5'3" தான் மினிமம் ஹைட்டு. பட் ஆனால் நாங்கள் 5'2" அலோவ் பண்ணுறோம். 5'3" தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போங்க நாங்கள் சொல்லலை. ஓகே. தே ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். அவங்களும் மாடலுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இருக்கும்போது தே ஹாவ் டு எக்ஸ்பீரியன்ஸ் இட். கண்டிப்பா. ஸோ அதனால வாங்கன்னு தான் நாங்கள் அலோவ் பண்ண தான் செய்கிறோம். அண்ட் ஒரு சில கம்பெனிஸ் அது வந்து கண்டிப்பாக அதை அலோவ் பண்ணுறதே கிடையாது. பட் ஆனால் என்னோட இது நாங்கள் ஆல்ரெடி ஒரு சில கம்பெனிஸ்க்கு நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா அலோவ் பண்ணுங்கன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். பிகாஸ் இப்போ உள்ள ஹைட் கேட்டகரி நிறைய பேருக்கு இன்னும் குறைஞ்சிருச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வந்து 5'5" தான் வச்சிருந்தாங்க. மிஸ் இந்தியாவோட இது வந்து 5'5" தான் வச்சிருந்தாங்க. அப்புறம் 5'3" கொண்டு வந்திருக்காங்க இப்போ. ஓகே. அவங்களோட ஒன் ஆஃப் த கேட்டகரி வந்து எங்கேஜ் ஆயிருக்கக்கூடாதுன்ற ஒரு கேட்டகரி அவங்க வச்சிருக்காங்க. ஓகே. எங்கேஜ் ஆயிருக்கூடாது, ஸோ ஆல்ரெடி டிவோர்ஸ் ஆயிருக்கக்கூடாதுன்ற மாதிரி இந்த கேட்டகரிஸாக வச்சிருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிறைய கேட்டகரிஸ் அவங்க வச்சிருக்காங்க. இந்த 60th year இப்போ அவங்க பண்ணுறாங்க. மிஸ் இந்தியா இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம ஒன் ஆஃப் த பார்ட்னராக இருக்கும், டேலண்ட் பார்ட்னராக இருக்கும். ஓகே. சைஃபா இஸ் ஒன் ஆஃப் த டேலண்ட் பார்ட்னர் ஃபார் தெம். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்துட்டு நிறைய திங்ஸ் வச்சிருக்குது. அது அவங்களோட கம்பெனியோட விஷயங்கள் வச்சிருக்காங்க. பட் அசோசியேஷன் சார்பாக நாங்கள் என்ன சொல்கிறோம்னா we need to give chance to everyone. எல்லாருக்குமே அந்த ஒரு சான்ஸ் கொடுக்கணும். அந்த சான்ஸில் அவங்க சக்சீட் ஆகலைன்னா தென் தேவைப்பட அவங்கள நம்ம அதுக்கப்புறம் என்கரேஜ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. பட் வர அத்தனை பேருக்குமே ஒரு வாட்டி ஒரு சப்போர்ட் கொடுத்து என்கரேஜ் பண்ணி பார்த்தோம்னா அவங்க எந்த அளவுக்கு மாறுவாங்கன்னு நமக்கு தெரியாது. பிகாஸ் பேஜெண்ட்ல போராட்டாலும் கூட ஒரு ரன்வே மாடலாக கூட அவங்க மாறலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ மிஸ்டர் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேஜெண்ட்டில் வின் பண்ணுறவங்களுக்கும் மிஸ்டர் தமிழ்நாடு, பாடி பில்டிங்க்கும் மிஸ்டர் தமிழ்நாடு, எப்படி வந்து ஒரு டைட்டில் 2 சைடு வந்து அங்கீகரிக்கப்படுது?
ஓகே. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு மிஸ் தமிழ்நாடுன்றதும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது. மிஸ்டர் தமிழ்நாடுன்றது இருக்க தான் செய்யுது. இது பாடி பில்டிங்கில் உள்ள மிஸ்டர் தமிழ்நாடுன்றது அந்த கம்பெனி ரன் பண்ணுறது பார்க்கும்போது தெரியும். பிகாஸ் பாடி பில்டிங் இந்த கம்பெனிஸ் இதுக்கு ரன் பண்ணுறது வந்து மோஸ்ட்டாக பாடி பில்டிங் அசோசியேஷன்ஸ் அவங்க தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க இந்த கைண்ட் ஆஃப் ஷோஸ் எல்லாமே. இங்கே மிஸ்டர் தமிழ்நாடு ரன் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது செக் பண்ணிங்கன்னா வந்து கம்பெனிஸ் அதுவும் 1-2 கம்பெனி தான் ரன் பண்ணுறாங்க. மிஸ்டர் தமிழ்நாடு ரன் பண்ணுறது நிறைய பேர் ரன் பண்ணுறதும் கிடையாது. இங்கே ஃபேஷன் அண்ட் பாடி பில்டிங் ரெண்டுத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா வெளியேந்து பார்க்குறவங்களும் கன்ஃபியூஷனில் தான் இருக்கும். பட் மாடலிங் இண்டஸ்ட்ரியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அது ரெண்டும் வந்து டிஃபரன்சியேஷன் நல்லாவே தெரியும். அண்ட் உள்ளே இருக்கவங்களுக்கு நல்லாவே தெரியும். பட் வெளியே ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த டிஃபரன்சியேஷன் அவங்களால கண்டுபிடிக்கும். ஏன்னா இவங்களும் வந்துட்டு மிஸ்டர் தமிழ்நாடு தான் போடுவாங்க, அவங்களும் மிஸ்டர் தமிழ்நாடு தான் போடுவாங்க. பட் ஆக்சுவலாக அதில் நீங்கள் எந்த இதுவும் போஸ்டரில் தான் பார்க்க முடியும். ஏன்னா இது பாடி பில்டிங் போஸ்டராக இருக்கும், இது நார்மல் போஸ்டர் ஃபேஷன் போஸ்டராக இருக்கும். ஸோ அது வச்சு வேணாலும் நம்ம சொல்லாமே தவிர்த்துட்டு அந்தளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்துட்டு ஏன்னா அந்த மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் வேணால் ஃபேஷன் கம்பெனிஸ் வேணால் அது வந்து ஏதாவது டிஃப்ரென்சியேஷன் கொண்டு வரலான்னு தான் நாங்களும் சொல்ல முடியும் தவிர்த்துட்டு ஒரு சில பேர். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வந்துட்டு என்னோட ஃபேமிலியிலேருந்தே ஒருத்தர் வந்து கேட்டார், இப்போ கூட மிஸ்டர் தமிழ்நாடு நடந்துச்சு பார்த்தீங்களா, நீங்கள் போனீங்களா அப்படின்னாரு. மிஸ்டர் தமிழ்நாடா எப்போ நடந்துச்சு? இல்லை பாடி பில்டிங் நடந்துச்சு அப்படின்னாரு. பாடி பில்டிங் நான் இல்லைங்க, இது வேற இது வேறங்க அப்படின்ட்டேன். ஸோ அது நிறைய பேர் தெரியறது இல்லை தான். பட் அதுக்கு இப்போதைக்கு நாங்கள் அதுக்கு சொல்யூஷன் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. பட் ஃபியூச்சரில் கண்டிப்பாக அதுக்கு ஒரு சொல்யூஷன் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, எப்போ ஒரு மாடல் வந்து பிராண்ட் அம்பாசிடராக மாற முடியும்? அந்த மாடல் ப்ராப்பர் மாடல் ஆனால் தான். ஸோ அந்த ப்ராப்பர் மாடல் எப்படி ஆகலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து ஒரு ப்ராப்பர் டீமோட கொலாபரேட் ஆகணும். அவங்க அந்த டீமோட அவங்க கொலாபரேட் ஆகும்போது அப்போதான் அவங்களுக்கு வந்து ப்ராப்பர் நாலேஜ் கெயின் பண்ண முடியும். ப்ராப்பர் நாலேஜ் லைக் அவங்க பாடி முழுதை எப்படி செட் பண்ணணும், பாடி ஒர்க் அவுட்ஸ் எப்படி செட் பண்ணணும், டயட் எப்படி செட் பண்ணணும்னு எல்லாம் அவங்க செட் பண்ணிட்டு தான் ஒரு ப்ராப்பர் பேஜெண்ட்குள்ளே அவங்க நுழைய முடியும். அதில் ப்ராப்பர் பேஜெண்ட்டில் அவங்க ஓரளவுக்கு டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் அதை வச்சு கம்பெனிஸ் வந்து அந்த கம்பெனியை அவங்களை அப்ரோச் பண்ணி கொடுப்பாங்க. இந்த இதுக்கு நீங்கள் பிராண்ட் அம்பாசிடராக இருக்க முடியும்னு சொல்லிட்டு அப்ரோச் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது மூலிமா அவங்க ஆகலாம். பட் அதுலேயுமே வந்துட்டு தேர் வில் பி லைக் எக்ஸப்ஷன்ஸ் இருக்க தான் செய்யும். லைக் ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிட்டி லெவல் பேஜெண்ட் அட்டன் பண்ணிட்டு ஒரு மாடல் போயிருப்பாங்க, தமிழ்நாடு லெவல் பேஜெண்ட் அட்டன் பண்ணி வின் பண்ணி கூட போயிருப்பாங்க. ஸோ தமிழ்நாடு பெஸ்ட்டாக சிட்டி பெஸ்ட்டாக தமிழ்நாடு தான் பெஸ்ட்னு சொல்லிட்டு தமிழ்நாடு உள்ள தான் அக்செப்ட் பண்ணி போவாங்க. சவுத் இந்தியா லெவலில் உள்ள வந்து நின்னாங்கன்னா சவுத் அது அந்த கம்பெனி தான் வந்து டிசைட் பண்றாங்க. பிளஸ் அந்த கம்பெனிக்கு உண்டான ரிக்வயர்மெண்ட்னு ஒன்று இருக்கு. அந்த கம்பெனிக்கு என்ன ரிக்வயர்மெண்ட் இருக்கு அப்படின்னு வச்சு பார்த்துமே அந்த பர்டிகுலர் மாடல் செலக்ட் பண்றாங்க. அடுத்ததா சூப்பர் மாடல்ன்ற டைட்டில் யாருக்கு கொடுப்பாங்க? Who can be a super model? ஸோ சூப்பர் மாடல் அப்படின்ற டைட்டில் வந்துட்டு இப்போ யாருக்கும் கொடுக்க வேணாம் தான் சொல்லுவோம். பிகாஸ் அந்த நேமே வந்துட்டு டேமேஜ் ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் ஒன் பர்டிகுலர் பர்சன். ஸோ அந்த மாதிரி வந்து மாடல் இப்போ ஆக்சுவலாக சூப்பர் மாடல் யாருமே இங்கே கீழே கிடையாது. யாரும் அந்த டைட்டில் இப்போ யூஸும் பண்ணுறது கிடையாது. முன்னாடி அந்த டைம் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சூப்பர் மாடல். பட் நோ ஒன் இஸ் கால்ட் சூப்பர் மாடல். அப்படி பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்படுறது என்னன்னா, ஃபேஷன் குரு அப்படின்னு போட்டுக்கிறாங்க. ஃபேஷன் குரு நீங்கள் யாராவது இருக்காங்களா? சொல்லிக் கொடுக்குறவங்க எல்லாமே குரு தான். ஆனால் எந்த குருவும் அவனை தன்னைத்தானே குருன்னு போட்டுக்க மாட்டான். அப்படி போடுறவங்க இருக்காங்க. கர்நாடகாவில் ஒருத்தர் இருக்கா அந்த மாதிரியும் போடுறவங்க இருக்க தான் செய்கிறாருங்க. அது தன்னைத்தானே வந்து என்ன சொல்றது ப்ரொமோட் பண்ணிக்கிறோன்ற பேர்ல வந்து போட்டுக்கிறாங்க. பட் ஆனால் வெளியேந்து பார்க்குறவங்களுக்கு கன்றாவே தான் தெரியாது. சூப்பர் மாடல்ன்றதும் இப்போ அப்படின்லாம் யாருமே முன்னாடி வந்து ஒரு சில பேர் அந்த மாதிரி போட்டுக்கிட்டாங்க. பட் ஆக்சுவலி இப்போ அந்த மாதிரி யாருமே போடுறதும் கிடையாது. அந்த மாதிரி இந்த சோ மாடல் சூப்பர் மாடல் சொல்ற அளவுக்கு எந்த மாடலும் அங்க கிடையாது. சோ ஈ வந்து ஒரு ஃபெயிலியர் கிடையாது, ரேங்க் ஃபெயிலியர் கிடையாது. இங்க நோ ஒன் இஸ் a failure here. யாருமே வந்து தோத்தவங்கன்றது கிடையாது, அப்படிலாம் கிடையாது. சோ இந்த கேட்டகரி எதுக்கு வச்சிருக்கோம் அப்படின்னா என்ட்ரி லெவலுக்காக வந்துட்டு இ கேட்டர் மாடல் அப்படின்றத நாங்க வச்சிருக்கோம். சோ அவங்க வந்து அப்பதான் என்ட்ரி கொடுத்துருப்பாங்க. the first time மாடலிங்னா உங்களுக்கு என்னன்னே தெரியாது. அங்க உள்ள கிளாஸஸ்லாம் அந்த இ கேட்டர் ஆஃப் மாடல்ஸ் தான் எடுக்கப்படும். ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து பிகினர் லெவல் கிளாஸஸ் எல்லாமே அவங்களுக்கு எடுக்க வரும். டி கிளாஸ் மாடல் அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் செட் வந்து இந்த ஷூட்ஸ் மாதிரி எடுக்க ஆரம்பிப்போம். ஃபோட்டோ ஷூட்ஸ் எப்படி, வீடியோ ஷூட்ஸ் எப்படி, நீங்கள் எப்படி அதுக்கு கேரி ஓவர் பண்ணிட்டு போகணும், அதெல்லாம் வந்து டி கிளாஸ் மாடல்ஸ்க்கு எடுக்க ஆரம்பிப்போம். ஏன்னா டி கிளாஸ் வந்ததுக்கப்புறம் தான் we will allow them to go for the shoots. ஏன்னா அப்போ தான் அவங்க ஷூட்ஸ்க்கு ரெடியாக இருப்பாங்க. டி பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தான். ஸோ டி கேரில் நான் சி கேரில் போகிறேன் அப்படின்னு அவங்க நிற்கும் போது மட்டும்தான் நாங்கள் அலோவ் பண்ணுவோம். ஓகே இப்போ நீங்கள் ஷூட்ஸ் போகலாம் அப்படின்னு. ஏன்னா அப்போ தான் அதுக்கு அவங்க ரெடி ஆகியிருப்பாங்க. அண்ட் சி கிளாஸ் மாடலாக இருக்கவங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்கப்படணும், ரேம்ப் ட்ரைனிங் அவங்களுக்கு அங்கே தான் கொடுக்கப்படும். ப்ராப்பர் ரேம்ப் ட்ரைனிங். ஈல இருக்கும்போது அவங்க ரேம்ப் ட்ரைனிங் கொடுத்துருவோம். பட் ப்ராப்பராக இருக்காது. ஏன்னா அதுக்கு மேலே அவங்க நாலேஜ் கொடுத்தாலுமே அவங்க வந்து டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க.
ஸோ ஸ்பீக்கிங் ஆஃப் சூப்பர் மாடல் வந்து ஒரு இஷ்யூ பற்றி நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதாவது 2016 மிஸ் தமிழ்நாடு மீரா மிதுன் வாங்கினாங்க. எப்படி கொடுத்த டைட்டில் வந்து பறிக்கப்பட்டு செகண்டாக இருக்கிறவங்க கொடுத்தாங்க ஆக்சுவலாக? இந்த மாதிரி சினாரியோஸ் எப்போ நடக்கும்? ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு எல்லா கம்பெனிஸ்லையுமே வந்து அக்ரிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, நாட் ஓன்லி சின்ன கம்பெனி பெரிய கம்பெனி கிடையாது, மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்பர் கம்பெனிஸ் ஹாவ் அக்ரிமெண்ட்ஸ். ஓகே, அந்த அக்ரிமெண்ட்ல நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க ரன் பண்ணா மட்டும்தான், ப்ராப்பரா நீங்க இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த டைட்டில் இருக்கும். அப்படி நீங்க ப்ராப்பரா இல்லாம டைட்டில் வாங்கி 10 வருஷம் கழிச்சுமே இந்த கதை உங்களுக்கு நீங்க ப்ராப்பரா ரன் ஆகல, அது வந்து அந்த கம்பெனி எந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்றது நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ இப்போ வந்து நாங்க அசோசியேஷன் சார்பாக நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா டைட்டில் கேரி ஓவர் அக்ரிமெண்ட் நாங்க 1 இயர்க்கு தான் நாங்க வச்சிருக்கோம். ஓகே, பட் ஆனால் அந்த கம்பெனியோட அவங்க வந்து 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் கூட அவங்க வந்து மாடலிங்ல இருக்கலாம். ஓகே, பட் டைட்டில் கேரியர் வந்து நாங்கள் வந்து 1 இயர் வச்சிருக்கோம். ஸோ அந்த 1 இயருக்கு அவங்க வந்துட்டு ரொம்ப ஜாக்கிரதையாக தான் அவங்க நடந்துக்கிட்டாங்க. லைக் வந்துட்டு டபுள்ஏ மூவிஸ்லாம் அவங்க ஆக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு இதுக்கு கீழே உள்ள ஈவெண்ட்டுக்கு அவங்க போகக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க மிஸ் சவுத் இந்தியா வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க மிஸ் தமிழ்நாடுக்கு அவங்க போக முடியாது. ஏன்னா மிஸ் சவுத் இந்தியா ஆல்ரெடி அவங்க வின்னர். அப்போ எப்படி நீங்கள் மிஸ் தமிழ்நாடு போவீங்க? கண்டிப்பா. ஸோ போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் மாடல்ஸ் ஒரு சில பேர் இது பண்ணவும் செய்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து அவங்க கிட்டேருந்து டைட்டில் எடுத்துட்டாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் வில் பிகம் த கிரவுன் வின்னர். அது வந்து அந்த பர்டிகுலர் பர்சன் அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கலாம். டிஸ்குவாலிஃபை பண்ணி ஏன்னா பிகாஸ் அந்த பர்டிகுலர் கம்பெனி தான் தெரியும் அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது. ஓகே, ஏன்னா அந்த கம்பெனி வில் டிசைட் இட். இவங்களுக்கு கொடுக்கல இவங்களுக்கு கொடுக்க வேணாம்னு அந்த கம்பெனி தான் டிசைட் பண்ண முடியும் அந்த இடத்துல. ஓகே, வேணா ரேதர் இப்போ அங்கே ஒரு இஷ்யூ நடந்துருச்சு அப்படின்னா அந்த கம்பெனி தான் ஹேஸ் டு டிசைட் இட். இதை வந்து நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ரன்னர் கொடுத்துடலாமா இல்லை ஃபர்ஸ்ட் ரன்னர் கொடுக்க வேணாம் நான் செகண்ட் ரன்னருக்கு போய் கொடுக்க போகிறேன் அப்படின்னு கொடுக்கலாமான்றது எல்லாமே அந்த கம்பெனி ஹேஸ் டு டிசைட் இட்.